ஏத்தரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏத்தர் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஹெல்மெட் இது. பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ கனெக்ட் பண்ணுறதுக்கோ எந்த நீட் இல்லை. பிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பெங்களூரில் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தருடைய கம்யூனிட்டி டேக்கு தான் வந்திருக்கோம். நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய ஹெட்லைட் பிரிச்சு மேவும் ஸோ பார்த்துட்டு அவங்கள இன்வைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு மொமெண்ட் இருக்க போகுதுன்னு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சந்துக்குள்ள பைக் விட்டு பார்க்குறாரு. He played a pivotal role in India's pursuit of becoming a global manufacturing hub through the Make in India initiative, and was also responsible for the Incredible India initiative in the early years of the millennium. ஆக்சுவலாக ஏத்தரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு ஸ்மார்ட் ஹெல்மெட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப க்ரியேட்டிவாக யோசித்து ஸ்மார்ட் ஹெல்மெட்டும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில். இதுதான் ஹைலைட் இதில் எல்லாமே. நம்ம இந்தியாவில் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஏத்தர் ரிஸ்ட்ரா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஹெல்மெட் இல்லை, ஹலோ அப்படின்னு சொல்லி 2 வேரியண்ட்டில் ஸ்மார்ட் ஹெல்மெட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் 2nd எடிஷன் ஆஃப் த ஏத்தர் கம்யூனிட்டி டே இதில் தான் நம்மளும் கலந்துக்கிட்டோம். இந்த ஈவெண்ட்டில் தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படிங்கிறதால அதிக கம்ஃபோர்ட், கன்வீனியன்ஸ், சேஃப்டி அப்படின்னு பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே சமயம் தொழில்நுட்ப வசதிகளையும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏத்தர் அள்ளி கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இதில் இருக்கிற டேஷ்போர்டில் நம்ம வாட்ஸ்அப்பையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கிட் கண்ட்ரோலையும் ரிஸ்டாவில் கொடுத்துருக்காங்க. ரிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஸ்டா எஸ் அப்புறம் ரிஸ்டா ஜெட். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,10,000 ஸ்டார்ட் ஆகுது. இதோட ரேஞ்ச், அக்சசரிஸ் இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும். ரேஞ்சை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஸ்டா எஸ் மாடலில் 2.9K பேட்டரி பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிஸ்டா ஜெட்டில் 2.9K வாட்ஸ் அப்புறம் 3.7K வாட்ஸ் அப்படின்னு 2 விதமாக கொடுத்துருக்காங்க. இதில் 2.9K வாட்ஸ் பேட்டரி பேக் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் 123 கிலோமீட்டர் ரேஞ்சும், 3.7K வாட்ஸ் பேட்டரி பேக் சார்ஜ் பண்ணால் 160 கிலோமீட்டரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா ரிஸ்டா எஸ்ல 3 விதமான கலர்ஸ் 2 விதமான பேட்டர்ன் டிசைனில் கிடைக்கும். பட் த சேம் டைம் ரிஸ்டா ஜெட்டில் அப்படி பார்த்துட்டோம்னா 7 விதமான கலர்ஸ் கிடைக்கும். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 34 லிட்டர் அப்புறம் 22 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெல்மெட், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வச்சுக்கலாம். இன்னொன்றில் டாக்குமெண்ட், மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணால் வச்சுக்கலாம். அதோட 18 வாட்ஸ் திறன் கொண்ட மொபைல் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஏத்தர் ரிஸ்டா மாடலை பொறுத்த வரைக்கும் 1,10,000 1,44,000 வரைக்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. நம்மளுடைய அக்சசரிஸ் நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,44,000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹலோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ பிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட் இருக்குது. இதில் ஹலோ வந்து டாப் மாடல், அதுக்கப்புறம் இருக்கிற ஹலோ பிட் வந்து அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஹலோ தான் வந்து ஒரு ஹையர் எண்ட் ஹெல்மெட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி நம்ம ஹெல்மெட்டை வியர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனெக்ட் ஆகிக்கும், ப்ளூடூத் கூட கனெக்ட் ஆகிக்கும், ஸ்பீக்கர் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அங்கே போயிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்ககிட்டே நான் வந்து அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி நம்ம பேசுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்து அந்த ஹலோ ஹெல்மெட். சொல்லுங்க, இதோட ஃபீச்சர்ஸ் என்னது சார்? இது ஏத்தர் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஹெல்மெட் இது. ஸோ இந்த ஹெல்மெட்டை பார்த்தா இது வந்து ISI இந்தியன் சர்டிஃபிகேஷன், DOT இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட். இதோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தா இது வந்து சவுண்ட் பை ஹார்மன் கார்டன். அது வந்து இன்டர்நேஷ்னலி சிக்னேச்சர் சவுண்ட். இது வி ஹவ் காட் தட் சவுண்ட். அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துச்சுன்னா இட் ஹாஸ் வேர் டிடெக்ட்னா நம்ம தலையில் மாட்டினா அது
டிடெக்ட் பண்ணி இட் ஸ்விட்சஸ் ஆன் பை இட் செல்ஃப். அதுவே ஆன் ஆகிருக்கும், அதுவே ஃபோன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஆட்டோ பேர், ஆட்டோ கனெக்ட். இல்லை ஸ்பீக்கர் எங்கே இருக்குது? ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் சென்சர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரோட்டோஸ். ஸோ ஃபைனலாக இருக்கும்போது யூ வில் நாட் பி ஏபிள் டு see the sensors. இந்த சென்சர்ஸ் தான் வந்து வேர் டிடெக்ட் அல்காரிதம் அது ஒர்க் பண்ணும். அப்புறம் இட் ஹாஸ் வயர்லெஸ் சார்ஜர் ஆல்சோ, வயர்லெஸ் சார்ஜிங். இட் டசன்ட் ஹவ் USB-C or anything. It has completely the electronics is completely protected, packaged, and it is the first helmet in the world to has a wireless charging. Because it is auto connecting, auto wear detect and all, it doesn't have any buttons press பண்ணி activate பண்றதுக்கோ connect பண்றதுக்கோ எந்த need இல்லை. நார்மல் ஹெல்மெட் எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணலாம். பட் யூ கேன் லிசன் டு சாங்ஸ் கேட்கலாம், கால்ஸ் பேசலாம், நேவிகேஷனோட ஆடியோ ஃபீட் வரும். ஸோ யா. அண்ட் சவுண்ட் அக்கோஸ்டிக்ஸில் வந்துட்டு வி ஹாவ் ஆல்கோரிதம்ஸ் பில்ட் இன் த ஃபர்ம்வேர். என்னென்னா நாய்ஸ் ரிஜெக்ஷன், கீநோட்டில் சொன்ன மாதிரி டிராஃபிக் நாய்ஸ் வந்துட்டு இட் வில் நாட் கட் கம்ப்ளீட்லி. It will reject the noise, but it will allow you to have a awareness of what is happening on the road. So safety la endha problem irukadu. நெக்ஸ்ட் இது வந்து ஹலோ பிட். ப்ரோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஹலோ பிட் இது ஒரு ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட். இது பேசிக் ப்ளூடூத் சிஸ்டம். ஏத்தர் லான்ச் பண்ண சிட் சாட் ஃபீச்சர் இருக்கும், மியூசிக் ஷேரிங் ஃபீச்சர் இருக்கும் இதில். அண்ட் இட் இஸ் அ என்ட்ரி லெவல் ப்ரைஸ் பாயிண்ட் ப்ராடக்ட். 699க்கு இது module and helmet will come at 699. buttons இங்க இருக்கும். you can switch on using these buttons in that. ஹேலோல வந்துட்டு buttons யூஸ் பண்ண தேவையில்ல. அதுல வந்து மாட்னாலே கனெக்ட் ஆயிடும். ஒன் டைம் பேர் பண்ணனும். அதுக்கு வந்துட்டு மூணு பட்டனுக்கு மூணு என்னன்னு சென்டர் பட்டன் வந்துட்டு switch on, switch off, long press. இது வந்து வால்யூம் ப்ளஸ் அப் டவுன், கால் கட், கால் ரிஜெக்ட், அப்புறம் நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், அந்த மாதிரி. ஓகே. என்ன நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்துட்டு சீம்லெஸ் ரைடுக்கு இல்லை. இது வந்துட்டு மெயின்லி பில்லியன் இருந்தாங்கன்னா பில்லியன் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். பட் இது ஒன்ஸ் வண்டி கூட கனெக்ட் பண்ணிட்டா அகைன் ஹேலோவில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பாரில் இருக்க ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி கால்ஸ் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பேர் சேட் பண்ணிக்கலாம் வண்டியில் உட்காந்துட்டு. ரைடர் பில்லியன் வந்துட்டு ஆட்டோகாம் கனெக்ஷன் இருக்கும். ஏத்தரில் வந்துட்டு we call that feature as chit chat. இதில் எப்படி சார்ஜிங்? USB-C. இல்லை நம்ம மேனுவலாக தான் சார்ஜ் பண்ணிக்கணும். இதோட ப்ரைஸ் என்ன வருது? இந்த மாடல் இஸ் 499. ஹெல்மெட்டோட சேர்த்து 699. 699. அது ஹேலோ 1499. இப்போ இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் 1299. அவ்வளோதாங்க. வண்டியை பற்றி பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். until this bye from Kavin.